வணக்கம் மக்களே. தமிழக தேர்தல் வெற்றிகரமாக முடிஞ்சிருச்சு. இதுவரைக்கும் தமிழகம் பார்க்காத ஒரு வாக்கு சதவீதம் 85.1%. ஒரு பெரிய வாக்கு சதவீதம் பதிவாயிருக்கு. இந்த தேர்தல் முடிஞ்சாலுமே இன்னும் இந்த அரசியல் களம் விஜய் அவர்களை மையப்படுத்தி தான் சுழன்றுகிட்டே இருக்கு. அதற்கு முக்கியமான காரணம் இந்த அதிகபட்ச வாக்கு சதவீதம். அண்ணன் திருமா அவர்கள் கூட மே 4 விஜய் அவர்கள் என்ன வாக்கு சதவீதம் வாங்குறாரோ அதை பொறுத்து அரசியல் களம் மாறும் அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன் வச்சிருக்காரு. ஒரு தரப்பு இந்த வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கு முக்கியமான காரணம் எஸ்ஏஆரும் ஒரு காரணம், விஜய் அவர்களும் ஒரு முக்கியமான காரணம் அப்படின்னு சொல்றாங்க. அதை மறுக்கக்கூடிய தரப்பு இல்ல எஸ்ஏஆர் மட்டும்தான் இந்த வாக்கு சதவீதம் அதிகமானதுக்கு காரணம், மேற்கு வங்கத்திலும் தான் வாக்கு சதவீதம் அதிகமாயிருக்கு, அப்ப அதுக்கும் விஜய் காரணமா அப்படின்ற ஒரு கருத்தையுமே முன்வைக்கிறாங்க. இங்க மேற்கு வங்கத்தை தமிழ்நாடோட கம்பேர் பண்றதுனால நம்ம சில டேட்டாக்களை பார்க்க வேண்டியது இருக்கு. தமிழகத்தில் 2021 தேர்தலில் இருந்த வாக்காளர் எண்ணிக்கையை 2026 தேர்தலை கம்பேர் பண்ணி பார்க்கும்போது கிட்டத்தட்ட இந்த எஸ்ஏஆர் பணியால் 1 கோடி வாக்காளர்கள் நீக்கப்பட்டிருந்தாலும் இந்த புதிய வாக்காளர்கள் வருகையால் அது ஒரு 56 லட்சம் அப்படின்ற ஒரு ஃபைனல் நம்பராக வந்து நின்றுருக்கு. ஆனால் மேற்கு வங்கத்தில் இந்த புதிய வாக்காளர்கள் வந்தாலும் 2021 தேர்தலுக்கும் 26 தேர்தலுக்கும் இருக்கக்கூடிய வாக்காளர் எண்ணிக்கை வித்தியாசம் அப்படிங்கிறது 90 லட்சம். தமிழகத்தில் இதுவரைக்கும் அதிகபட்சமாக 78% தான் போல் ஆயிருக்கு. அதுவும் 2021 73% தான் வாக்குகள் பதிவாயிருக்கு. மேற்கு வங்கத்தில் 2011 84%, 2016 82%, 2021 82%. எப்படி பார்த்தாலுமே இந்த 84 to 82% தான் மேற்கு வங்கத்தில் போலிங் இருந்துகிட்டே இருக்கு. இந்த முறை மேற்கு வங்கத்தில் 90% வரைக்கும் போல் ஆயிருக்கு. இந்த எஸ்ஏஆர் பணியால் எந்த மாநிலமாக இருந்தாலுமே ஒரு 5 to 6% வரைக்கும் இந்த ஓட்டோட சதவீதம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்கு, கண்டிப்பாக அதிகரிக்கும். அப்படி பார்க்கும்போது மேற்கு வங்கத்தில் 84 ஆவரேஜ் போலிங் பர்சன்டேஜா இருக்கு, இந்த முறை 90% போல் ஆயிருக்கு. அப்படின்னும் போது இந்த எஸ்ஏஆரோட ஒரு பாதிப்பு அந்த 5 to 6% ஓட் பர்சன்டேஜ் இன்க்ரீஸ் ஆகுறது காமன். இதுதான் மேற்கு வங்கத்தில் நடந்திருக்கு. ஆனால் தமிழகத்தில் அப்படியா அப்படின்னு பார்க்கணும். தமிழகத்தில் 2021 73% போல் ஆயிருக்கு. இந்த எஸ்ஏஆரோட பாதிப்பால் ஒரு 5 to 6% இந்த ஓட் பர்சன்டேஜ் அதிகம் ஆயிருக்கு. அப்படின்னா அதிகபட்ச வாக்குப்பதிவு 77 78% இருந்திருக்கணும். ஆனால் அதையும் தாண்டி 85.1% வந்திருக்கு. அந்த எக்ஸ்ட்ரா வந்த ஒரு 7 to 8% வாக்கு அப்படிங்கிறது விஜய் அவர்களோட இம்பாக்டால வந்த வாக்கு அப்படிங்கிறத நம்ம ஏற்றுக்கணும். நமக்கு விஜய் அவர்களை பிடிக்கல, அவருடைய கருத்துக்களை நம்ம எதிர்கொள்கிறோம், இல்லை அவர்கிட்ட மொத்தமாக விலகி நிற்கிறோம், இது எந்த மாதிரியான மாற்று கருத்துக்கள் இருந்தாலுமே இந்த கருத்தை யாராலையும் மறுக்க முடியாது. அண்ணன் திருமா அவர்களே அதனால தான் மே 4 விஜய் அவர்கள் வாங்கக்கூடிய வாக்கு சதவீதத்தை பொறுத்து அரசியல் களத்தில் நிறைய மாற்றங்கள் வரும் அப்படின்னு சொல்லியிருக்காரு. அடுத்ததா விஜய் அவர்கள் எந்த மாதிரியான வாக்கு சதவீதம் வாங்க வாய்ப்பு இருக்கு, அவருக்கு எத்தனை வாக்கு எண்ணிக்கைகள் வரும் அப்படிங்கிற கேள்விதான் திரும்ப டிபேட் ஷோக்கள்ல நடந்துகிட்டே இருக்கு. அப்படி பார்க்கும்போது விஜய் அவர்கள் என்ன வாக்கு சதவீதம் வாங்க போகிறார், அவருக்கான வாக்கு எண்ணிக்கை என்னவாக இருக்கும் அப்படின்னு சபீர் போன்ற சில பத்திரிகையாளர்கள் முன்வைக்கக்கூடிய ஒரு லாஜிக், ஒரு நம்பர் மெத்தட் என்ன அப்படின்னா, தமிழகத்தில் மொத்தம் 75,000 வாக்குச்சாவடிகள் இந்த பூத்ஸ் இருக்கு. அதுல ஒவ்வொரு பூத்திலும் குறைஞ்சது ஒரு 200 வாக்குகள் விஜய் அவருடைய ரசிகர்களோ அவர் கட்சியை சார்ந்தவர்களோ இல்லை பெண்களோ ஒரு 200 வாக்குகள் வந்தாலே போதும், விஜய் அவர்கள் ஈஸியாக ஒரு 1.5 கோடி வரைக்கும் வாக்குகளை தொற்றுவாரு. இது கிட்டத்தட்ட 32 to 34% வரைக்கும் அவருடைய வாக்கு சதவீதத்தை காட்டுது அப்படின்னு சொல்றாரு. இந்த 75 பூத்துக்கள்லையும் மினிமம் 200 வாக்குகள் அப்படின்றது சாத்தியமா அப்படின்றத முதல்ல நம்ம பார்க்கணும். இப்போ நான் ஓட்டு போட்ட என்னோட பூத்தில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 600 ஓட்டுகள். ஆனால் 8 ஏரியாக்கள், இந்த 8 ஏரியாக்கும் சேர்த்து ஒரு 600 ஓட்டுகள் அவரோட ஒரு பூத் ஒன்று இருக்கு. இப்போ 8 ஏரியாக்கள்னு பார்க்கும்போது ஒவ்வொரு ஏரியாலையும் ரொம்ப குறைவாக விஜய் ஃபேன்ஸ் அப்படிங்கிறதுல விஜய் டிவிக்கு கட்சியை சேர்ந்தவர்களோ இல்லை பெண்களோ அப்புறம் ஒரு 30 பேர் டிவிக்காக ஓட் போட்டிருந்தாங்க. அப்படின்னா அந்த 8 பகுதிகளை சேர்த்து 240 வாக்குகள் வருது இந்த 600 வாக்குகளில். அப்போ இந்த 200 அப்படிங்கிறது ரொம்ப ஈஸியாக ரீச் பண்ணக்கூடிய ஒரு மார்ஜிபிள் நம்பராக இருக்குது. இது இன்னும் வேற பூத்துக்களில் ஒரு 1000 வாக்குகள் இருக்கக்கூடிய பூத்துக்கள், 900 வாக்குகள் இருக்கக்கூடிய பூத்துக்களில் இந்த வாக்கு சதவீதம் அதிகமாகலாம். அதே நேரத்தில் 500 400 வாக்கு எண்ணிக்கை இருக்கக்கூடிய பூத்துக்களில் இது 150 அப்படின்ற அளவுக்கு குறையலாம். அப்போ சராசரி 200 அப்படிங்கிறது ஒரு லாஜிக்கலான ஒரு மார்ஜினை தொடக்கூடிய ஒரு நம்பராக இருக்கு. அப்போ இந்த 75,000 பூத்துக்களில் ஒரு 200 வாக்குகள் அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா சில பத்திரிகையாளர்கள் சபீர் அவர்கள் சொல்ற மாதிரி இந்த 1 கோடியே 50 லட்சம் வாக்குகள் அப்படிங்கிறது எளிதாக விஜய் அவர்கள் ரீச் பண்ணக்கூடிய ஒரு வாக்காக இருக்கு. அப்படின்னு பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு 32% வரைக்கும் விஜய் அவர்களால் எடுக்க முடியும் அப்படின்னு சொல்றாங்க. அதே நேரத்தில் இன்னொரு நம்பர் லாஜிக்கல்ல பார்க்கும்போது
விஜய் அவர்களுடைய இந்த டிவிகே கட்சியில மட்டும் உறுப்பினராக சேர்ந்தவர்கள் அப்படின்றது 1,50,00,000 பேர். இப்போ மற்ற கட்சிகள் மாதிரி 2 கோடி எங்களுக்கு உறுப்பினர்கள் இருக்காங்க, 2.5 கோடி உறுப்பினர்கள் இருக்காங்க, இந்த பாஜகலாம் மிஸ்டு கால் கொடுத்து நீங்கள் உறுப்பினராக சேர்ந்துடலாம் அப்படின்னும் போது அது வந்து ஒரு ப்ராப்பரான ஒரு மெத்தட் கிடையாது. அங்கே வந்து நிறைய டூப்ளிகேட்ஸ் ரீஎன்ட்ரிஸ்லாம் வரதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஆனால் இந்த டிவிகே ஆப்பை பொறுத்த வரைக்கும் இவங்க கட்சியில் ப்ராப்பராக ஓட்டர் ஐடியை கொடுத்து மட்டும்தான் உறுப்பினராக சேர முடியும். ஓட்டர் ஐடி கொடுத்தா தான் அவங்களுக்கு உறுப்பினர் கார்டே ஜென்ரேட் ஆகும் அப்படின்ற மாதிரியான ஒரு மெத்தடில் தான் உறுப்பினராக சேர்த்தாங்க. அப்படி பார்க்கும்போது கிட்டத்தட்ட 1,50,00,000 உறுப்பினர்கள் டிவிகே சைடில் அஃபீஷியலாக இருக்காங்க அப்படின்றத அவங்க அறிவிச்சிருக்காங்க. இதில் வந்து விஜய் அவர்கள் சொல்லிட்டாரு, அதனால் நம்ம உறுப்பினர் சேரும் அப்படின்னா ஆரம்ப கட்டத்தில் ஒரு பெரிய ஹியூஜ் மார்ஜின் நம்பர்ஸ் போய் இந்த உறுப்பினர் சேர்ந்திருப்பாங்க. இவங்க எல்லாமே இந்த 2026 தேர்தலில் விஜய்க்கு ஓட் போட்டிருப்பாங்களா அப்படின்ற ஒரு கேள்விக்குறி. அப்போ இந்த 1.5 கோடி அவருடைய டிவிகே உறுப்பினர்லேருந்து ஒரு சராசரியாக ஒரு 1 கோடி உறுப்பினர்களை மட்டும் எடுத்துக்கிட்டோம்னா அந்த 1 கோடி வாக்குகள் அப்படிங்கிறது டிவிகேக்கு உறுதியாக கிடைக்கக்கூடிய வாக்குகளாக இருக்குது. இதில் ரசிகர்களோ அவருடைய உறுப்பினர்களை மட்டும் போய் டிவிகேக்கு ஓட் போட்டிருக்க மாட்டாங்க. அவங்களுடைய வீட்டில் கூடிய மெம்பர்ஸ், அம்மாட்ட கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், தங்கச்சியை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், அண்ணங்களை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம், அப்பாவை கன்வின்ஸ் பண்ணிக்கலாம். இப்படி ஒவ்வொரு வீட்லையும் குறைஞ்சது அந்த விஜய் ரசிகர்கள் இருக்கக்கூடிய வீட்டில் அவங்க சார்பாக ஒரு 2 ஓட்டுகளோ 3 ஓட்டுகளோ டிவிக்கு போக வாய்ப்பு இருக்குது. அப்போ இந்த 1 கோடி பேருமே அவங்க வீட்டில் கன்வென்ஷன் பண்ணியிருப்பாங்க அப்படின்றத நம்ம அந்த முடிவுக்கு போகாமல் அதில் ஒரு 50,00,000 பேர், ஒரு 50,00,000 பேர் அவங்க வீட்டில் அவங்களால முடிஞ்ச அளவுக்கு டிவிகேக்கு அவங்க அம்மாட்டையோ அப்பாட்டையோ தங்கச்சிக்கிட்டையோ இருந்து ஒரு ஓட்டுகளையோ 2 ஓட்டுகளையோ கொண்டு வர முடியும் அப்படின்னா சராசரியாக ஒரு வீட்டுக்கு 3 ஓட்டுகள் அப்படின்னா இந்த 50,00,000 மெம்பர்ஸில் இருந்து ஒரு 3 ஓட்டுகள் ஒரு வீட்டுக்கு வருது அப்படின்னா இதுவே 1.5 கோடி வாக்குகள் ஆகுது. இது இல்லாமல் அவருடைய உறுப்பினர்கள் வந்து ஒரு 1 கோடி வாக்குகள் அப்படின்னும் போது சராசரியாக விஜய் அவர்கள் அந்த 1.5 கோடி வாக்குகள்ல இருந்து ஒரு 2 கோடி வாக்குகளை ரீச் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் ரொம்ப அதிகமாக இருக்குது. இது எல்லாமே பேப்பர் மெத்தட் தான். நம்ம விரல் விட்டு என்ற எண்ணிக்கை, நம்ம விருப்பத்துக்கு போகிற எண்ணிக்கை, இது எப்படி வேணால் இருக்கலாம். இது எல்லாமே அப்படியே அந்த மே 4 தேர்தல் ரிசல்ட்டில் ரிஃப்ளெக்ட் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆகலாம், ஆகாமி கூட போகலாம், இல்லை நம்ம கணக்கு பண்ணுறதை விட அதிகமாக கூட இருக்கலாம். ஆனால் இதுக்கும் சாத்தியக்கூறுகள் இருக்குது அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். இதெல்லாம் எதுவுமே நடக்காது அப்படின்னு இது எல்லாத்தையும் ஒதுக்கி வச்சுட்டு நம்ம கடந்து போயிடவும் முடியாது. அதே நேரத்தில் ஒரு பூத்தில் திரு பத்திரிகையாளர் சபீர் அவர்கள் சொல்கிற மாதிரியே ஒரு பூத்துக்கு 200 வாக்குகள் வரலாம், ஒரு மொத்தமாக ஒரு தொகுதிக்கு ஒரு 50,000 வாக்குகள், 60,000 வாக்குகள், 70,000 வாக்குகள் வரலாம். அந்த தொகுதி அந்த டிவிகே கட்சிக்கு சீட்டாக கன்வெர்ட் ஆகுமா அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமாக பார்க்கணும். ஏன்னா இங்கே பல தொகுதிகளை 2021 தேர்தலையே 130 வாக்குகள், 1000 வாக்குகள், 500 வாக்குகளில் தோற்றவங்களாம் இருக்காங்க. அப்போ இந்த 1 ஓட்டுகள் கூட வெற்றியை மாற்றும், சீட் கன்வர்ஷனை மாற்றும். அப்படின்னும் போது எத்தனை தொகுதிகளில் விஜய்க்கு வரக்கூடிய வாக்குகள் எல்லாமே அவங்களுக்கு சீட்டாக கன்வெர்ட் பண்ணி கொடுக்குது அப்படிங்கிறத நம்ம ரொம்ப கவனிக்கணும். நம்ம வந்து ஒரு 30% வாக்குகள் வாங்கிட்டோம், 32% வாக்குகள் வாங்கிட்டோம், ஆனால் எங்களுக்கு சீட்டு வந்து 40 தான் வந்திருக்கு, 50 சீட்டு தான் வந்திருக்கு, 60 சீட்டு தான் வந்திருக்கு அப்படின்னா அந்த வாக்கு பர்சன்டேஜை மட்டும் வச்சுக்கிட்டு பேசிக்கலாம். நம்ம வந்து 32% வாக்குகள் வாங்கிட்டோம் அப்படின்னு நம்ம ஒரு 3வது பெரிய கட்சி 2வது பெரிய கட்சின்னு சொல்லிக்கலாம். ஆனால் அந்த சீட் கன்வெர்ட் ஆகலை அப்படின்னா அவங்களால ஆட்சி அமைக்கவோ இல்லை எதிர்கட்சியாக கூட வரவோ முடியாமல் கூட போகலாம். அப்போ இந்த வாக்கு எண்ணிக்கை 1 விஜய் அவர்கள் எத்தனை வாக்குகள் வாங்குவார் அப்படிங்கிற ஒரு கணக்கு, 1 கோடியா 1.5 கோடியா 2 கோடி வரைக்கும் மார்ஜின் போகுமா அப்படிங்கிற ஒரு கணக்கு, வரக்கூடிய வாக்குகள் எத்தனை சீட்டாக கன்வெர்ட் ஆக போகுது அப்படிங்கிற ஒரு கணக்கு இருக்குது. இது எல்லாத்துக்குமே மே 4ஆம் தேதி நமக்கு கிளியராக ஒரு முடிவு தெரிஞ்சிடும். அதுதான் ஃபைனல் முடிவுமே. அதுக்கு முன்னாடியே நமக்கு 29ஆம் தேதி பார்த்தீங்கன்னா அந்த எக்ஸிட் போல் முடிவுகள்லாம் வரும். ஸோ அதில் யாருக்கு மார்ஜின் அதிகமாக இருக்குது அப்படின்றதையும் நம்மளால் ஒரு கன்க்ளூஷனுக்கு வர முடியும். உங்களுடைய கணிப்பு என்னவாக இருக்கு? எந்த கட்சி ஆட்சி அமைக்க வாய்ப்பு இருக்குன்னு நினைக்கிறீங்க? டிவிக்கு ஆட்சி அமைக்குமா? டிவிக்கு எத்தனை சதவீதம் வரைக்கும் வாக்குகள் வாங்க வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிற உங்களுடைய கருத்துக்களை கீழே கமெண்ட்ல சொல்லுங்க. அடுத்தடுத்த வீடியோக்களில் சந்திப்போம்.